நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலில் ஆவணி ஞாயிறு விழாவை ஒட்டி பெண்கள் நாகருக்கு பால் ஊற்றி வழிபாடு நடத்தினர். நாகருக்காக கோவில்கள் இருப்பது மிகவும் அபூர்வம். கேரளாவில் ஒன்றிரண்டு உள்ளன. நாகரை மூலவராக கொண்டு தமிழகம் கன்னியாகுமரி மாவட்ட தலைநகர் நாகர்கோவிலில் அமைந்துள்ளது நாகராஜா கோவில். இந்த பெயரில்தான் நாகர்கோவில் ஊர் பெயரும் அமைந்துள்ளது. கோவில் பெரிதாக இருந்தாலும் நாகர் பிரதிஷ்டை ஓலைக்கூரையில்தான் அமைந்துள்ளது. இங்குள்ள புற்றில் இருந்து வரும் மண்தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இப்படி சிறப்பு பெற்ற நாகராஜா கோவிலில் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ தினமாகும். இந்நாளில் நாகருக்கு பாலபிஷேகம் நடத்தினால் ராகு கேது தோஷம் நீங்கும், திருமண தடை நீங்கும், திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது பக்தர்களின், குறிப்பாக பெண்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகராஜா கோயில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷமா இருக்கும். இதுல ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான விசேஷம். இது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 1ஆம் தேதி வந்ததுனால நல்ல பெரிய கூட்டமா இருக்கு, ரொம்ப கூட்டம். இது எதனால ஆவணி ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவங்க எல்லாம் பால் ஊற்றுவாங்க, நாகதோஷம் உள்ளவங்க பால் ஊற்றுவாங்க, கல்யாணம் நாளானா பால் ஊற்றுவாங்க. எது நேர்ந்து விட்டாலும் நல்லபடியா நடக்கும். இந்த ஆண்டு முதல் ஆவணி ஞாயிறு மற்றும் 1ஆம் தேதி என்பதால் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் கோவிலில் அலைமோதியது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று நாகருக்கு பாலாபிஷேகம் நடத்தி வழிபாடு நடத்தினர். பக்தர்களுக்காக அன்னதானம், குளிர்பானம் போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தன.